எது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கா? எது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கா? எது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கா? ஹாய் ஃப்ரெண்ட் அண்ட் வெல்கம் டு another episode of இந்த காப்பிரைட் இஷ்யூக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதே. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். மிஸ்டர் KK அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, ஒரு யூடியூபர் இருக்காரு. அவரோட சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு வேலிடான ரீசன் வச்செல்லாம் கொடுக்கல, ரேண்டமா சம்பந்தமே இல்லாம அவர் பேசக்கூடாது, அவரை சைலன்ஸ் பண்ணுன்றதுக்காகவே ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ இந்த ஹோல் இஷ்யூ எங்க ஆரம்பிச்சுன்னா, மிஸ்டர் KK அப்படின்றவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் சேனல்ல. அவர் வந்து இந்த தமிழ்வாணி அப்படின்றவங்களை பத்தி பேசி அவங்க பண்ண ஒரு விஷயத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டிருந்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க யாரு, எதுக்கு இவர் கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னு பார்த்தா, இந்த தமிழ்வாணி அப்படின்றவங்களை வந்து ஒரு ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்திருக்காங்க போல ஃபார் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க போய் ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருந்திருக்காங்க. ஸ்பீச்ல சும்மா இல்லாம நம்ம வந்து எஜுகேஷனை விட ஸ்கில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிலாம் ஸ்பீச் கொடுத்திருந்திருக்காங்க. அண்ட் இவ்வளவு ஸ்கில்ஸ் பத்தி எல்லாம் பேசுறாங்களே, இவங்க ப்ரொஃபஷன் என்ன, இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பிரசன்ஸ் இருக்கு. லைக் she has a lot of followers இன்ஸ்டாகிராம்ல. அண்ட் அது தவிர அவங்க நடிச்சிருக்காங்க, ஒரு OTT சீரீஸ் எதுலயோ அவங்க நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்க நடிச்சனால கூப்பிட்டுருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். பட் அவங்க நடிக்கிறது மட்டும் பண்ணல, அதுதான் இங்க பிரச்சனையே. அவங்க ஆக்டர் மட்டும் கிடையாது, அவங்க இன்ஸ்டாகிராம்ல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் போஸ்ட் பண்ணல, ஏன்னா போஸ்ட் பண்ண முடியாது இன்ஸ்டாகிராம்ல. பட் இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஃபனல் பண்ணி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒரு மீடியமா யூஸ் பண்ணி பேசிக்கலி இங்க ஆடியன்ஸை கேதர் பண்ணி வேற ஒரு சைட்டுக்கு கூட்டிட்டு போற வேலைகள்லாம் அவங்க ஸ்டோரியில பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த இன்னொரு சைட் என்னன்னா பிஞ்ச்மீ அப்படின்னு ஒரு சைட் இருந்திருக்கு போல, binge.me.com நினைக்கிறேன். அந்த சைட் வந்து பேசிக்கலி இந்த பேட்ரியான் மாதிரின்னு வச்சுக்கலாமே, இந்த இன்ஸ்டாகிராம் மெம்பர்ஷிப் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு சைட் தான். பட் இட் இஸ் a செப்பரேட் சைட். அங்க வந்து நீங்க உங்க கண்டென்ட் போஸ்ட் பண்ணலாம், பட் அதை பாக்குறதுக்கு வந்து வியூவர்ஸ் பே பண்ணி பார்க்கணும். அண்ட் இவங்களும் வந்து அந்த சைட்ல ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டான கண்டென்ட் தான் போட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபேன்ஸ், இவங்களோட வியூவர்ஸ் வந்து பே பண்ணி அதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பாக்குறவங்களை ஸ்கூலுக்கு எப்படி கூப்பிடலாம், ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு எப்படி ஸ்பீச் கொடுக்க வைக்கலாம், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்திருக்காரு. ஐ அக்ரி வித் தட் ஸ்டேட்மெண்ட். நான் வந்து சாதா இன்ஃப்ளூயன்சர்ஸையே ஸ்கூலுக்கு கூப்பிடுறது அவ்வளோ ப்ரொடக்டிவான விஷயம் இல்லைன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பேசியிருந்திருக்கேன். லெட் அலோன் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட், எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் போடுறவங்க. ஸோ இந்த வீடியோல வந்து அவங்களோட காப்பிரைட்டட் கண்டென்ட்லாம் எதுவும் இவர் யூஸ் பண்ணல. அவங்களோட பப்ளிக்லி அவைலபிளான இமேஜஸ், பப்ளிக்லி அவைலபிளா அவங்க பேசியிருக்காங்க, ஸ்பீச் கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்பீச்சோட கிளிப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ டெக்னிக்கலி பார்த்தா இவர் போஸ்ட் பண்ண கண்டென்ட்க்கு யாராலையுமே காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் கிளைமோ எதுவுமே கொடுக்க முடியாது. பட் வாரெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆன்டி பைரசி கம்பெனி இருக்காங்க போல, அவங்க வந்து இவருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, லைக் அ வார்னிங் மெயில். இந்த வீடியோ வந்து இவங்களை டிஃபேம் பண்ற மாதிரி இருக்கு, இவங்க இமேஜை கெடுக்கிற மாதிரி இருக்கு, லைக் அ பர்சன் அண்ட் அ ஸ்கூல் அவங்களோட இமேஜை கெடுக்கிற மாதிரி இருக்கு, அதனால இந்த வீடியோ வந்து நீங்க டேக் டவுன் பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு வார்னிங் மாதிரி அவங்க மெயில் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க அனுப்பின மெயில்ல வந்து யாருக்காக இவங்க பேசுறாங்க, யாரை அதை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லவே இல்லை. அண்ட் இது தவிர அந்த கம்பெனி இருக்குல்ல வாரெக்ஸ், அவங்க கால் பண்ணி வேற இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க போல, லைக் இந்த மாதிரி இந்த வீடியோவை டேக் டவுன் பண்ணுங்க, இது அவங்க ரெப்யூட்டேஷனை பாதிக்குதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஹோல் ஆடியல்ல வந்து சிட் ஃப்ரீக்வன்சி இருக்காங்கல்ல, இன்னொரு யூடியூபர் அண்ட் லாயர், அவங்க வந்து இதுல இன்வால்வ் ஆகி அந்த வாரெக்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த வாரெக்ஸ்ன்ற கம்பெனி, சிட் ஃப்ரீக்வன்சி அண்ட் மிஸ்டர் KK அவங்க வைஃப் எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசி யாரை அஃபெக்ட் பண்ணுது என்னன்னு நீங்க ஸ்பெசிஃபையும் பண்ணல, நீங்க யாரை ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னே சொல்லல, நீங்க யாருன்னே சொல்லாம இந்த ஹோல் திங்ல உங்க ரோல் என்னன்னே சொல்லாம பேசுறது இஸ் நாட் ரைட்ன்ற மாதிரி அவங்க பேசி இந்த ஹோல் திங்க வந்து முடிச்சிருக்காங்க. இந்த இவங்க பேசினதோட ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்து மிஸ்டர் KK இன்னொரு வீடியோ போட்டிருந்தாரு, லைக் அபவுட் திஸ் இஷ்யூ, அதுல இருக்கும், அதுல நீங்க போய் பாத்துக்கலாம். சோ ஓகே, இவங்க வந்து வார்னிங் மெயில் கொடுத்திருக்காங்க, பட் இவங்க எந்த தப்புமே பண்ணல, அதனால இந்த ஹோல் திங் இவங்க பேசி முடிச்சிட்டனால they have gone past it. பட் அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே கொடுத்து இந்த ஹோல் வீடியோயே தூக்கிட்டாங்க அந்த சேனல்ல இருந்து, ஜஸ்ட் லைக் தட். அண்ட் இந்த ஸ்ட்ரைக் பத்தி ஒரு நோட்டிபிகேஷன் வரும்ல, அதுல வந்து தமிழ்வாணின்னு அவங்க பேரே வந்திருக்கு. ஸோ அவங்க சொல்லி தான் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியும் சரி அந்த தமிழ்வாணி அப்படின்றவங்களும் சரி எந்த பேசிஸ்ல இதை எடுத்துக்கிட்டு இது கரெக்ட்னு சொல்லி காப்பிரைட் ஸ்ட்ரைக் டைரக்டா கொடுத்து அந்த வீடியோ தூக்குனாங்கன்னே தெரியல. பிகாஸ் காப்பிரைட்டட் கண்டென்ட்டே யூஸ் செய்யப்படல.
அண்ட் ஆன்டி பைரசி கம்பெனிஸ்ல இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா பைரசியே இங்க நடக்கல. நான் முன்னாடி சொன்னேன் இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கூப்பிடுறதே வந்து எனக்கு கொஞ்சம் அதுல உடன்பாடு இல்லைன்னு. அதை பத்தி பேசி நான் 1.5 வருஷம் முன்னாடி ஒரு வீடியோவே தனியா போட்டிருந்திருக்கேன். இன்டெப்த் இந்த ஹோல் திங் பத்தி நான் பேசியிருந்திருக்கேன். 2 டிஃபரெண்ட் இன்ஃபுளுசர்ஸ் பத்தி நான் அதுல பேசியிருந்திருக்கேன். அப்ப என்ன நான் அந்த வீடியோல பேசிட்டேன், கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன்றதுக்காக பீட்டர் கேன்றவர் வந்து காப்பிரைட் கொடுத்து என் சேனலை தூக்கிடலாமா இல்ல என் வீடியோ தூக்கிடலாமா? How would they get the right? இந்த ஹோல் திங் பாக்குறப்போ மிஸ்டர் பீட்டர் கே அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா, இந்த மாதிரி உங்களை பத்தி பேசிட்டேன்றதுக்காக நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுத்து வீடியோவை தூக்கல. அதுவே வந்து இப்போ அதிசயமான விஷயமா போச்சு. ஏன்னா ஒருத்தரை பத்தி பேசினாலே நீங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து ஒரு வீடியோவை தூக்கிடலாம்னா யாருமே யார பத்தியுமே பேசக்கூடாது, யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, எதை பத்தியுமே பேசக்கூடாது. எனக்கு காப்பிரைட் கிளைம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. லைக் நான் வந்து கோபி அண்ணா இருக்கார்ல, அவரோட இன்டர்வியூஸ், அவரோட கமல் இன்டர்வியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்திருக்கேன். அண்ட் கோபி அண்ணா சைட்ல இருந்து டிவோ வந்து என் வீடியோக்கு கிளைம் கொடுத்திருந்தாங்க. அதை கொடுக்கறது கூட ஒரு அளவுக்கு பரவாயில்ல. பட் இந்த மிஸ்டர் கேகே அவர் கேஸ்ல அதையுமே நீங்க கொடுக்க முடியாது. ஏன்னா காப்பிரைட்டட் கண்டென்ட் அவர் யூஸ் பண்ணல ஒன்ஸ் அகைன். அண்ட் எனக்கு வந்த கிளைம்க்கு நான் வந்து அந்த கண்டென்ட்டை அப்படியே எடுத்து என் சேனல்ல போட்டு நான் மானிட்டைஸ் பண்ணல. நான் அதுல எடிட் பண்ணிருக்கேன், நான் அதை பத்தி பேசியிருக்கேன், என்னோட கிரிட்டிசிசம் சொல்லியிருக்கேன், என்னோட ஒப்பீனியன் சொல்லியிருக்கேன். ஸோ நான் போட்ட வீடியோவுமே இட் கம்ஸ் அண்டர் ஃபேர் யூஸ். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி நான் யூடியூப்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம இந்த காப்பி ரைட் கிளைமை டிஸ்பியூட் பண்றதுக்கு நான் டிஸ்பியூட் பண்ணேன். அந்த காப்பிரைட் கிளைமையும் அவங்க தூக்கிட்டாங்க. கோபி அண்ணா கூட என் வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு கிளைம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அண்ட் யா, தட்ஸ் ஹவ் கிளைம்ஸ் ஒர்க். ஸோ இதுக்கு கிளைம் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, லைக் ஃபேர் யூஸ்ன்னு சொல்லி இவங்க டிஸ்பியூட் பண்ணி அந்த வீடியோவை சரி பண்ணிடலாம். பட் டைரக்டா காப்பிரைட் கண்டென்ட்டை யூஸ் செய்யாத ஒரு வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோ தூக்கிட்டீங்கன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் அ யூடியூப் சேனல்? ஹோல் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதே நம்ம ஒப்பீனியன் ஷேர் பண்றதுக்கு, நமக்கு தோன்றதை பேசுறதுக்கு. அப்படிதான் யூடியூபே ஆரம்பிச்சது. லைக் நமக்கு என்ன தோணுதோ அதை ஷேர் பண்றதுக்கு. அதுவே நம்ம பண்ண முடியாது. நீ ஒருத்தங்களை பத்தி பேசினா உனக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பேனா, தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூடியூப்? அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் போஸ்ட் பண்றத பத்தியும் நான் பேசியிருந்திருக்கேன். லைக் இந்த அரோரா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தது, அவங்க ஃபனல் பண்ணி இப்படி கொண்டு போறது, அதை பத்தியும் நான் பேசியிருந்திருக்கேன். அப்ப என்ன அரோரா வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு என் சேனலை தூக்குவாங்களா, என் வீடியோ தூக்குவாங்களா? என்னையே எடுத்துக்கலாம். என்ன நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்திருக்காங்க, என்ன வச்சு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்திருக்காங்க, நிறைய பேர் என்ன பத்தி பேசியிருந்திருக்காங்க, என்ன பத்தி பேசினாங்க, என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்றதுக்காக எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்து எல்லா வீடியோவையும் நான் தூக்க முடியுமா? இட் இஸ் நாட் ஃபேர். இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஃபேர். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் ஒப்பீனியன் சொல்லக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னா தென் யூடியூப்னு ஒரு ஸ்பேஸ் இருந்து அதுல கிரியேட்டர்ஸ்க்கு வாய்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? வாய்ஸ் இருந்து இல்ல, வாய்ஸ் இருக்காது. ஆத்தென்டிக் ஒப்பீனியன்ஸே இருக்காது, ஒருத்தங்க மேல கிரிட்டிசிசமே இருக்காது. இட் வில் ஜஸ்ட் பி டிக்டேட்டட் கண்டென்ட் ஆன் யூடியூப். யூடியூப் வில் நாட் பி ஃபன் எனிமோர். இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்ப இந்த வீடியோலயும் நான் அவங்க பேரை மென்ஷன் பண்ணிட்டேன், அவங்க போட்டோவை தம்ப்நெயில்ல வச்சுட்டேன். இப்ப இந்த வீடியோ ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்கிடுவாங்களா? அவங்க பேரை சொல்லிட்டேன், பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிற அவங்கள போட்டோ போட்டுட்டேன்றதுக்காக இந்த வீடியோ ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்கிடுவாங்களா? அப்ப இவங்களை பத்தி யாருமே பேசக்கூடாது. அடுத்து இன்னொருத்தர் வருவாங்க, அவங்கள பத்தி யாருமே பேசக்கூடாது. அண்ட் இது ஒரு கிரியேட்டர் இஷ்யூவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. லைக் இப்ப நான் யூடியூப்னு ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப இந்த மேட்டர் யூடியூப்ல நடந்திருக்கு. பட் திஸ் இஸ் நாட் கோனா ஸ்டாப் வித் யூடியூப் கிரியேட்டர் லெவல். இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தங்க வந்து பேசுற ஒரு விஷயம் உங்களுக்கு சரியா படல, அதை கிரிட்டிசைஸ் பண்ணி நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்க. கிரிட்டிசைஸ் பண்ணிட்டான், இந்த போஸ்ட் இருக்க கூடாது, போஸ்ட் தூக்கு அப்படின்னு ஒருத்தங்க சொன்னா உங்களுக்கு ஓகேவா? சரி, நீங்க போஸ்டே பண்ணல, இன்னொருத்தங்க ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்திருக்காங்க, அதை உங்களுக்கு கரெக்டா படுதுன்னு நீங்க ஸ்டோரியில ஷேர் பண்றீங்க. இவன் என்ன பத்தி ஸ்டோரி போடக்கூடாது, இதை தூக்கு அப்படின்னு சொல்லி அதை காப்பிரைட் அடிச்சு தூக்குனா உங்களுக்கு பரவாயில்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டோரி போட்டிருக்கான், இவன் அக்கௌண்டே தூக்கு அப்படின்னு உங்க மெமரிஸ், உங்க பர்சனல் போட்டோ, உங்களோட பர்சனலைஸ்ட் அக்கௌண்டா இருக்கிற ஹோல் அக்கௌண்ட்டே இன்ஸ்டாகிராம்ல தூக்குனா உங்களுக்கு பரவாயில்லையா? தூக்கிட்டா அப்படின்னு நம்ம ஃபியூச்சர்ல பேசணும்னு கூட அவசியம் இல்லை. இது ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லயும் நடந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப ரீசெண்டா பண்ணாங்க, என் கண் முன்னாடியே நான் பார்த்தேன். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் பேசுறாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அந்த ஹோல் அக்கௌண்ட் காணாம போகுது, அதை பத்தி ஸ்டோரி போடுறவங்களோட அந்த ஸ்டோரி எல்லாம் காணாம போகுது, அதை பத்தி ஒருத்தங்க போட்ட போஸ்ட் எல்லாம் காணாம போகுது. சோ இது நடக்க போற விஷயம் இல்ல, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற விஷயம். எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு போனாலும் நீ ஒருத்தனை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன்னா பி ரெடி டு லூஸ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா இது கிரியேட்டர் ப்ராப்ளம் கிடையாது, இது இஸ் a problem for anybody with social media. சோஷியல் மீடியா அக்கவுண்ட் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வச்சிருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான் இது. அவர் சேனல் போயிட போகுது, ஏன் சேனல் போயிட போகுது, ஏன் வீடியோ போயிட போகுதுன்றது மட்டும் இங்க பிரச்சனை இல்ல. யாரோட எந்த சோஷியல் மீடியா போஸ்ட் வேணாலும் காணாம போலாம், யாரோட
எந்த சோஷியல் மீடியா அக்கவுண்டே காணாம போலாம். இந்த நேம் ஆஃப் காப்பிரைட் என்ன பத்தி பேசிட்டாங்கன்ற பேர்ல எது வேணா எப்ப வேணா மாயமா மறையலாம் அப்படின்றது இஸ் நாட் அ குட் திங். சோ யா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க கூடாது. நடக்கிறதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்னு நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நடந்துருச்சு. இனிமேலாச்சும் நடக்காம இருக்கணும்னா நம்ம எல்லாரும் பேசினாதான் உண்டு. ஏன்னா 1-2 பேர் பேசினாங்கன்னா அவன் கண்டென்ட்டுக்காக பேசுறான்னு சொல்லி அதையும் தூக்குனாலும் தூக்குவாங்க. பட் எல்லாருமே இதை பத்தி பேசணும்னா எத்தனை அக்கௌண்ட் தூக்குவாங்க, எத்தனை பேரை சைலன்ஸ் பண்ணுவாங்க? இட் வில் பிகம் அ திங். இது ஒரு இஷ்யூ ஆயிடும். அண்ட் அப்படி ஆனாதான் தேர் மைட் பி சேஞ்சஸ். யூடியூப்ன்றது இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன்னா எதை வேணா போட்டுக்க அப்படின்னு யூடியூபே சொல்ல போறது இல்ல. யூடியூபுக்கு ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கு. அது ஃபுல்லத்தையும் செக் பண்ணி நான் பர்சனலா என் கண்டென்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் திங் கீழே வருதான்னு பார்த்து அது எதுலயும் வராத மாதிரி பார்த்து நானே எல்லா ப்ரிகாஷனும் எடுத்து யூடியூப்க்கு இது சூட்டபிளான்னு பார்த்து தான் போடுறேன். அண்ட் யூடியூபும் ஒரு காப்பிரைட் செக் ரன் பண்ணும். யாரோடாச்சும் காப்பிரைட்டட் கண்டென்ட் உங்க வீடியோல இருக்குன்னா அதை மானிட்டைஸ் பண்ண விடாது. ஸோ யூடியூபே இது எல்லாத்தையும் பண்ணி தான் ஒரு விஷயத்தை போஸ்ட் செய்யுது. அதையும் தாண்டி இவன் பேசுறது எனக்கு பிடிக்கல, வீடியோவை தூக்கு அப்படின்னு ஒருத்தங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும்னா இவ்வளவு செக் பண்ணி போட்டேன் நானும், அவ்வளவு செக் பண்ண யூடியூபும், வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆல் தட்? இதுக்கான சொல்யூஷன் நம்ம எல்லாரும் பேசுறது மட்டும்தான். ஏன்னா எல்லாரும் பேசினாங்கன்னா ஓகே திஸ் இஸ் a திங். இப்ப இந்த வீடியோவை தூக்குனாலும் நான் அதை பத்தி ஒரு 10 பேர் பேசுவாங்கன்ற பயத்திலேயாச்சும் இதை பத்தி பேசுறவங்க வீடியோவையும் தூக்க மாட்டாங்க. ஃபியூச்சர் கேசஸ்ல இப்படி நடந்தாலும் இந்த மாதிரி பண்ணாம பாத்துக்குவாங்க. ஓகே ஆல்ரெடி இவங்க எல்லாரும் ரொம்ப துள்ளாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு, சோ இதை பண்ணக்கூடாது அப்படின்னாச்சும் இருப்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸ்லி திஸ் இஸ் வாட் a lot of people have been doing. பிஹைண்ட் ரூட்ஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் நிறைய சேனல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாலே வீடியோ தூக்கிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாரும் அதை பத்தி பேசி அதை பத்தி வீடியோ போட்டு அதுக்கப்புறம் தே நோ லைக் இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி விளைவுகள் இருக்கு அப்படின்னு the corporates know. அந்த மாதிரி நம்ம பேசினா மட்டும்தான் they will get to know that okay இது மாதிரி பண்றது தப்புன்னு இவங்களுக்கும் தெரியுது, அதனாலயாச்சும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு அது இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரீயா நாளைக்கு கண்டென்ட் போடணும்னு இல்ல, மத்தவன் கண்டென்ட்டை நீ ஷேர் பண்ணணும்னாலும் அந்த ஃப்ரீடமே இந்த மாதிரி ஆட்கள் இதை பண்றதை நிறுத்தினாதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ கன்சியூமர் பாயிண்ட்லயும் சரி கிரியேட்டர் பாயிண்ட்லயும் சரி எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ற விஷயம். சோ எல்லாருமே தான் இதை பத்தி பேசியானோம். கிரியேட்டர் மட்டும் பேசி பிரயோஜனம் கிடையாது. சோ இதுக்கு முன்னாடி வந்த பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் பண்ண இந்த காப்பிரைட் திங்குக்கெல்லாம் தேர் ஹேவ் பின் ஹேஷ்டேக்ஸ் வச்சு நம்ம காம்பேக்ட் பண்ணிருக்கோம் அவங்க பண்ணதை. அதனால ஐ திங்க் இந்த இஷ்யூவும் இட் டிசர்வ்ஸ் an ஹேஷ்டேக். ஏன்னா எல்லாரும் தனித்தனியா பேசிட்டு இருக்கிறத விட ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஒன்றிணைந்து பேசணும்னா எல்லாமே ஒரு அம்பரல்லாக்குள்ள வந்துரும். அண்ட் இத பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னு ஈஸியா தெரியும். ஈஸியா தெரிஞ்சதுன்னா more reach it gets, the more the corporates stop doing it. அதனால ஹேஷ்டேக் ஸ்டாப் காப்பிரைட் அபியூஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் நான் இங்க போடுறேன். அந்த ஹேஷ்டேகை என் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் போடுறேன். நீங்க என் வீடியோ கமெண்ட்ஸ்லயும் அந்த ஹேஷ்டேகை போடுங்க. நீங்களும் இதுல இன்வால்வ் ஆனீங்கன்னா better for you, me, for everybody who has a presence on social media. அதனால அந்த ஹேஷ்டேகை என் கமெண்ட்ஸ்ல போடுங்க. என் கமெண்ட்ல மட்டும் போட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால என் கமெண்ட்ல போட்டுட்டு இந்த விஷயத்தை பத்தி நீங்க எங்கேயாச்சும் பேசுறீங்க, இன்ஸ்டா போஸ்ட் போடுறீங்களா, இன்ஸ்டா ஸ்டோரி போடுறீங்களா, ட்வீட் பண்றீங்களா, இந்த பிரச்சனையை வச்சு என்ன பண்றீங்கனாலும் உங்க கருத்தை சொல்லிட்டு கடைசியில add this hashtag. அப்பதான் இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோன்றது அந்த ஹேஷ்டேக் மூலமா தெரிய வரும். அண்ட் யா, ஐ திங்க் தட் வில் ஹெல்ப். எனக்கு தெரிஞ்சு அது ஹெல்ப் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா பண்ணுங்க. அண்ட் யா, ஐ திங்க் தட் இஸ் இட். பை பை.